ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்டியன்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும் ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபாலோயர்ஸ் அப்படின்னு. முதல்ல இந்த நேம் வந்து ஆன்டியோக்குங்கிற இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டோட போதனைகளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை எப்படி பின்பற்றணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம மத்தேயு 16 24வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். தன்னைத்தான் வெறுக்கணுமா? நாம் நம்மளுடைய பேக்ரவுண்ட், நம்மளுடைய பொசிஷனை வெறுக்கணும். இதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் தான். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ லோகாதிபதி, சகல கணம் மகிமை ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாக நமக்காக வந்தார்னு பார்ப்போம். இரண்டாவதாக பார்த்தோன்னா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இதுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும். அவருடைய இந்த ஊழியத்தில் அவருடைய குடும்பத்தையும் அவர் விட்டுவிடலை. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிசைபிள்ஸோடு வந்தார். அவங்க டிசைபிள்ஸ் அவரை மாதிரி ஹோலி இல்லை. ஜூடஸ் அவரோடு கூட இந்த டிசைபிள் அவரை காட்டி கொடுத்தவர். ஆனாலும் அவரிடத்துலையும் அவர் அன்பு காட்டினவராக இருந்து தான் இந்த ஊழியத்தை செய்தார். தன்னுடைய கல்வாரி சிலுவையில் தன்னுடைய தாயை தன்னுடைய ஒரு டிசைபிள்ஸ் கிட்ட ஒப்பு கொடுக்கார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஒப்பு கொடுத்ததை பார்ப்போம். இப்படியாக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறான்ற பாருங்களேன். இதே போல் தான் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைப்பில் இருந்தாலும் நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய இந்த ஃபெல்லோஷிப், அவர்கள் எதுவும் சிறு தவறுகள் செய்தாலும் அவர்களிடையே மன்னித்து அவர்களிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை காட்டி கொண்டு தான் அவரோட ஃபாலோ பண்ணணும். அப்படியாகத்தான் இயேசு செய்யணும்னு விரும்புகிறார். இதற்காக அவர் ப்ரேயர் பண்ணிடலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் உம்முடைய ஃபாலோவர்ஸாக இல்லாமல் இருந்து விடுகிறோம். எங்களை நாங்கள் நிறைய நேரங்களை வெறுக்காமல் விட்டு விடுகிறோம். எங்களுடைய சிலுவையை சுமக்காமல் விட்டு விடுகிறோம். சுவாமி, எங்களை மன்னிங்க, எங்களை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் நிச்சயம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டியன்ஸாக உம்முடைய ஃபாலோவர்ஸாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வீர் என்பதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம். அன்பின் தகப்பனே, ஆமேன். God bless you. Have a nice day.